வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன? மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 28 மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக. பேர்ல நேர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் பதற்றத்தில் இருக்காரு அப்படின்னும் கூடிய சீக்கிரம் மேடையில அழுந்தாலும் அழுவாரு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். பதட்டம்னா அவங்க அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அவங்களுடைய சுயரூபத்தை தெளிவுபடுத்துவாங்களா, அவங்களுக்கும் திகார் செயல் அவங்களுக்கும் சேர்த்து தானே கட்டியிருக்காங்க. கட்டாயம் அவங்க வந்து அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அவங்க செய்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்கு தகுந்த பாடம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் கொடுக்கும். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஓட்டு கேட்காம நாட்டினுடைய மதத்தையும் ஜாதியையும் வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருடைய மதம் எப்படி அவர் கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ராமர் கோயில் பிரச்சனைல ராமர் கோயில் கட்டிட்டோம், அதனால நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது உண்மை கிடையாது. 10 ஆண்டுக்கு ஒரு தடவை மாற்றம் ஆட்சி வந்தாதான் மாற்றமும் உண்டு. ஒருவனே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா நாடும் உருப்படாது, விலைவாசி ஏற்றம் எல்லாமே இருக்கு. அவர் வந்து பதட்டத்துல இருக்காரு. ஆமா, சீக்கிரம் மக்களை ஏமாத்துறதுக்காக அழுவும் செய்வாருன்னு சொல்றாரு. அவர் அழுவது நடிப்பதுல அவர் சிவாஜியே மிஞ்சினவர். ராகுல் காந்தி சொன்னது ஒரிஜினல் தான். ஆடிட்டார். இந்த எலெக்ஷன்ல நான் வருவேன் எல்லாத்தையும் நான் பிடிப்பேன், எல்லா சீட்டும் நான் வாங்குவேன், எல்லாம் நான் பாத்துக்குவேன்னாரு. இப்ப அவர் ஆட்டம் கொடுத்துட்டாரு. எல்லாமே காங்கிரஸுக்காக ஓட்டு வந்து போச்சு. அதனால இப்ப ஆடிட்டார். 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது. 2 கட்ட தேர்தல் நம்ம தோத்து போயிடும் தெரிஞ்சிருக்கா மோடிக்கு? தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு ஆட்டம் கொடுத்துருச்சு. எல்லாமே இப்ப ராகுல் காந்தி பக்கம் திசை திரும்பிட்டு இருக்காங்க. அதனால மோடிக்கு தமிழ்நாட்டுல இங்க அலை கிடையாது. அதனால கொஞ்சம் ஆடிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுவதும் இப்ப அடுத்த ஸ்டேட் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டுலாம் முடிஞ்சு போச்சு. அவர் இங்க கால் ஊன முடியல. அடுத்தது இப்போ கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் அதில் அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் ஆடிட்டார். இப்போ 200 தொகுதி வர்றதே கஷ்டம். 200 அதிகபட்சம் 200 வரலாம். இல்லை, மக்கள் மனமாற்றம் ஆயிருக்கு. 10 வருஷம் ஆட்சியில் விலைவாசி கண்ட்ரோல் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை சரியான வாய்ப்பு கொடுக்கல. பதட்டத்தில் இருக்கிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து அவ்வளோ யாரும் விரும்ப மாட்டாங்க. ஓகேவா? என்கிட்ட அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த அன்றைக்கே 2000 நோட்டு கட் பண்ணார் பணத்தை. இப்போ எல்லாத்தையுமே ஆதார் கார்டுலேருந்து பேங்க்லேருந்து எல்லாமே அவர் சொல்கிறது தான் போய் நிற்குது. அதனால் மக்கள் வந்து எல்லாமே யாருமே அது வந்து மனசுக்கு ஈடுபடாது. அவர் பிரதமராக ஆகணுமா ஆவான்னு தென் தமிழகத்திலிருந்து யாரும் அவரை பிரதமர் விரும்பல. வட மாநிலத்துக்காரங்க எந்த அளவு ஓட்டு அளிக்கிறாங்களோ அதை பற்றி தான் தெரியும். அவர் கட்டாயம் பிரதமர் ஆகணும்னா அவருடைய மக்களுக்கு செஞ்ச இன்னலும், அதானிக்கும் அம்பானிக்கும் செய்த பாசத்தையும், சம்பாதிக்க அந்த நாட்டை அடமானம் வச்சதையும் கட்டாயம் அவர் அந்த அந்த கூட்டணி பூரா சிறைவாசம் அடைவாங்க. மீண்டும் பிரதமர் மோடி பிரதமரானா 2 பேர்த்தையும் நாட்டை வித்துட்டு அவர் வேற நாட்டுக்கு போயிடுவார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஜனநாயகம் இருக்கும். மீண்டும் 3வது முறை மோடி ஆட்சிக்கு வந்தா ஜனநாயகம் அந்த நாட்டுல இருக்காது. துபாய் நாட்டுல எப்படி மன்னர் ஆட்சியோ, அது சவுதி அரேபியால எப்படி கத்தார் நாட்டுல மன்னர் ஆட்சியோ, அவங்க அதுக்குதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த நாட்டை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அதுதான் போயிருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவோ பொருளாதாரத்தை கொண்டு வரதுக்கோ இல்ல. போன நேரம் எவ்வளோ வெள்ளம் வந்தது, எவ்வளோ தண்ணி வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக தண்ணி கிடந்தது. அன்னைக்கு நீ எட்டி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சந்தோஷப்படலாம். ஏங்க, அன்னைக்கு வந்து எட்டி பார்த்தா சந்தோஷப்படலாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீ சுற்றுற என்ன காரணம் என்ன? உனக்கு ஓட்டுக்காக வேண்டி சுற்றுறீங்களா? இதை நினச்சி பாருங்க. இதை அன்றைக்கி வந்து நிதி உதவி கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாலினை வச்சுக்கிட்டு எப்பா தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி செய்யணும்னு சொல்லுங்கள். அவருக்கே கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து பாருங்கள், அன்றைக்கி ஆறுதல் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டு ஃபுல்லாக சுற்றுறீங்கனாக்கா அது எதுக்கு? அது எல்லாம் இப்போ எல்லாமே பதத்தில் தான் இருப்பாங்க. என்ன எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கே தெரியாது என்ன ரிசல்ட் வரணும். அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க. ரிசல்ட் வந்தால் தானாக தெரியும். மோடி வந்து தோல்வி பயம் வந்துடுது, பின்னாடி அதிகமாக இருக்குது. அவரே ஃபுல்லாக நம்பிட்டார். ஏன்னா மக்கள் வந்து 10 வருஷமாக பார்த்துட்டாங்க அவருடைய நடவடிக்கை எல்லாம். அதனால் இந்த வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் பொய்யான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியருக்கு எழுதி கொடுக்குறது, கிறிஸ்டினுக்கு இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பொய்யான அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் உறுதியாக வரத்து வாய்ப்பு. மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றது ரொம்ப அராஜகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சமுதாயத்தை சாவடிக்கிற மாதிரி இருக்கு. மதன்றது ஒரு மனிதாபிமான எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான். அது மதம்னு சொல்லி மொத்தத்தையும் போயிட்டு அதாவது தாழ்த்தப்பட்டவங்களாம் காலி பண்ணலான்னு பாக்குற மாதிரி மொத்தமா இது பண்றாரு. பயம் வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இஸ்லாமிய நம்ம பக்கம் வரணும்னு நினைக்கிறாருல மோடி. அவங்களாம் ரொம்ப இதுவா வெறியா இருக்கிறாங்க. ஏன்னா எங்களை ரொம்ப தாத்துறாங்க, நம்ம அடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ராஜஸ்தான் அந்த இந்தி சைட்லாம் போட்டு அவனை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, இது பண்றாங்க. அதில் பயத்துல அந்த மாதிரி பேசுறாரு. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா இஸ்லாம் ஒரு ஓட்டு கூட வியாது. அவங்களுக்கு மெயின் என்ன தெரியுமா, இப்ப இருக்கிற பயத்தால ஓட்டு போட்டுருப்பாங்க ஜனங்க. ஒரு பக்கம் இந்து மதம் அதெல்லாம் சொல்றாங்களா, இதுல இந்துக்கள் அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம்
போடவே மாட்டாங்க. சாதாரணமா இந்து இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போ நான் இந்து ஐயருக்கு பக்காவா இப்போ ஓட்டு போட வந்துட்டாங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்க கொள்றாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஆன்லைன்ல எல்லாமே எடுத்துறாங்க. அவங்களே எல்லாத்தையும் எடுத்து இப்போ பயங்கரமா போடுறாங்க. அவங்க கூட வேலை செய்யறவங்கள மோடிக்கு போடுங்க, மோடி நாட்டை பெரிய லெவல்ல பண்றாரு, அது பண்றாரு, செய்யறாரு, யாரும் குறலாம் சொல்ல. ஆனா மக்களை வந்து தாழ்த்தப்பட்டாரு, அழித்துறாரு, மதத்தை கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்துனே இருந்துன்னா இருக்கிறவங்களாம் அழிஞ்சிடுவாங்க. அவங்க விருப்பத்துல சாமி கும்பிட்றாங்க கொள்றாங்க, அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குல்ல. அதனாலதான் பயத்துல ஜனங்க பயந்துக்குனே அவரு நம்மள எதுக்குன்னா இது ரேஷன் கார்டு வராது, இது தட்டுவாங்க, அது பயப்படுறாங்க ஜனங்க இப்போ. அதனால மோடி பாஜி அவருக்கே போட்டு அப்படி நினைச்சே எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி மோடி வரணும்லாம் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க யாரும் நினைக்கல. அது எப்படி எழுதி வைக்க முடியும்? தங்கத்து தாலி எப்படி இஸ்லாமிய பேர்ல எழுதி வைக்க முடியும் அப்படின்னு மோடி பேசுறாரு. மோடி அதான் தலைவர், எது வேணா அரசியல் பேசலாம். காங்கிரஸ் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டா இருக்கிற வளங்கள், சொத்துக்கள், தங்கம், கழுத்துல இருக்க தாலி உட்பட எல்லாத்தையுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுக்க போறாரு, இந்திய மக்களுக்கு கொடுக்க போறாரு. அதானிகிட்ட இருந்து வாங்கின இந்தியனுடைய பேங்க்ல கடன் வாங்கின தள்ளுபடி செஞ்சது அதானி அம்பானி பெரும் முதலாளிகளுக்கு வந்து கொடுத்த கடன் தள்ளுபடி மீட்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மீட்டு ஏழை மக்களுங்களுக்கு மற்ற இந்திய மக்கள் அனைவருக்கும் கொடுக்குறேன்னு தான் ஆனா சொல்லியிருக்காரு. அது அப்படியே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மோடியும் பேசுறாரு, யோகி ஆதித்யநாத் பேசுறாரு. அவங்க வந்து இந்துக்கள் ஓட்டை கைப்பற்றணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்தியாவில் வேறுபாடை ஏற்படுத்துறாங்க. ஆனா அது வட மாநிலத்துல எடுப்புன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க, கேரளா மக்கள் தெளிவா இருக்காங்க, கர்நாடக மக்கள் தெளிவா இருக்காங்க, ஆந்திரா மக்கள் தெளிவா இருக்காங்க. அதே அந்தனுடைய மக்கள் எஜுகேஷன் எப்படின்னு தெரியல. அந்த மக்கள் எப்படி இந்துவா வாழ்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே ஒரு கேள்வி வருது. சமத்துவமா வாழணும் எல்லாருடைய நாட்டு மக்களுடைய கருத்து. அவங்க நாட்டை பிளவுபடுத்துறதாக தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. நாட்டை ஒற்றுமைப்படுத்தினா அவங்களுக்கு ஏது ஆட்சி? அவங்களுக்கு ஆட்சிக்கே வேலை இல்லை. இப்போ ஆதிநாத் யாரு மக்களுக்காக என்ன செஞ்சாரு? ஒரு முதலமைச்சராக இருக்காரு. அவர் வந்து இந்துத்துவவாதி. அது எல்லாத்துக்குமே இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்துக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அனைவருக்கும் பெரிய பாதிப்பு தான். அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துத்துவ வெளிப்படும், முஸ்லீம் ஒழிப்பாங்க, கிறிஸ்தவர்களை அழிப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட அதாவது ரொம்ப பின்தங்கிய மக்களை ரொம்ப கேள்விக்குரிய வாழ்க்கையாயிடும். அவரு இஸ்லாமியர் தாக்குறது வந்து இப்போ புதுசு கிடையாது. அவரு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில இருந்து அவர் வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் மக்கள் வந்து குஜராத்லயோ இல்லை கோத்ரா ரயில் விபத்தை இன்னும் வந்து அவங்க யாரும் இஸ்லாமியருக்கு மறக்கல. அதனால அது ஒரு சில நேரத்தில் மறந்தான்னு நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதாவது ராகுல் காந்தி வந்து அவங்க எழுதி கொடுத்துருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவர் யார் விட்டு சொத்தை யார் எழுதி கொடுக்க முடியும்? அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க எழுதி கொடுத்து அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் சொல்லுவாங்க. தாலி இஸ்லாமியருக்கு எப்படிங்க எழுதி கொடுக்க முடியும்? அவங்களும் மனிதன், நம்மளும் மனிதன் தான். இஸ்லாமியர் ஒரு மனிதன், இந்தியர்கள் ஒரு மனிதன் தான். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வச்சிருக்கும் போது அதை நான் எழுதி கொடுத்துருவேன்னாக்க அது என்னங்க அர்த்தம்? அவருக்கு இது எல்லாத்துக்கும் இயல்பு தான். உன்னை பத்தி நான் பேசுறது, நான் என்னை பத்தி நீங்க பேசுறது, அது இயல்பு தான். அது நாட்டுக்கு என்ன செய்யறாங்க அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நான் பண்ணிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காரு சொல்ல? கை கொடுக்காதுன்னு சொல்ல. வட மாநிலம் எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அவரு 400 தொகுதி கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இஸ்லாமியருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா எதா இருந்தாலும் பாதி பண்றாப்புல. அதனால வந்து மோடி பண்றது இஸ்லாமிய மக்களுக்கு பிடிக்காது. பொதுமக்களுக்கு மக்களை வந்து பார்க்கணும். அவர் இஸ்லாமிய மக்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு, இந்துக்களை மட்டும் அவர் வந்து கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. அதனால வந்து 400 ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஸ்டேட்லேயே அவர் கண்டிப்பாக தோக்க வாய்ப்பு இருக்குது. 400 ஜெயிப்புன்னு ஏன் சொல்ல மாட்டாரு இப்பெல்லாம்? இப்போ நானும் தான் ஜெயிப்போம்மா, நான் தான் அடுத்த பிரதமர் ஆவோம்மா, அதெல்லாம் சாத்தியப்படுமா? அவர் விதியில அவர் தலையில என்ன எழுதியிருக்கோ மக்கள் கையில இருக்கு. மக்கள் முடிவெடுக்கிறது தானே. மக்களை அவங்க எந்த அளவுக்கு திசை திருப்பி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்காங்க. லாஸ்ட் நேரத்துல எது வேணா நடக்கும்ல. இந்த காலம் இந்த 10 ஆண்டு ஆழ்ந்துட்டாங்க. மீண்டும் இப்போ வந்து ராகுல் காந்தி மட்டும் பிரதமர் ஆக முடியாது. அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து அவங்க பிரதமர் ஆக்க போறாங்க. இப்போ வந்து எல்லாருடைய தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ற ஒரு பிரதமரா இருப்பாரு. தன்னிச்சைக்கு அவர் முடிவு எடுக்க மாட்டாரு. எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கும். ஏன்னா எல்லாமே நெருக்கடி கொடுப்பாங்க. அவங்க அந்த ஸ்டேட்லயும் அவங்களோட உரிமையை கேட்பாங்க. இப்போ அவர் நிலைநாட்டுற இடத்துல அவருக்கு வந்துருவாரு. இந்திய மக்களுக்கு நல்லது பிறகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.